என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ? உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கும். கூடவே இந்த பெல்ல போட்டுக்கிட்டு அப்பேற்பட்ட முறையில தம்பி சொன்ன மாதிரி பசிக்காது, தூக்கம் வராது, பாடா படுத்தும். ஆமா, அதனால மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி தெய்வீகமானது. அப்பேற்பட்ட தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருந்தேன். அதனால இன்னொரு விஷயம் சொல்லணும். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பெருமைகள் இருக்கு அப்படிமாங்க. அதே மாதிரி சுடி கொடுத்து சுடர்குடி அப்படி சொல்லக்கூடிய ஆண்டவராகப்பட்டவர் மார்கழி மாதத்துல விரதம் இருந்துதான் பெருமாள் அடைஞ்சாங்க. அதனாலதான் இட்டளவும் திருமண வயதடைந்த பெண்கள் மார்கழி மாதம் விழுக்க விரதம் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு மன வாழ்க்கை அமையும் அப்படின்றது ஐதீகம். இருந்தாலும் நம்ம அந்த மாதத்துக்கு எல்லாம் போகாம உங்க காதலை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? செல்லம்மா. அந்த காலத்துல எல்லாம் அன்பே ஆரோக்கியம் கூப்பிட்டாங்க. 40-50 வருஷத்துக்கு முன்னாடிமா. இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. செல்லம் நல்லா இருக்கே. செல்லம் பூரா நீங்க சொல்ற மாதிரி அம்மு குட்டி, செல்ல குட்டி, ஜாங்கிரி, பூந்தி, இன்னும் ஒருபடி மேல போய் கோலி சோடாவே கறி குழம்பு எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, அதனால நம்ம அந்த மாதிரி எல்லாம் போகாம என்னுடைய மிருகப்பெருமான ஒரு காதலான முருகப்பெருமான நான் எப்படி கூப்பிடுவேன் தெரியுமா? எப்படி கூப்பிடுவேன் தெரியுமா? மாமா. எல்லாரும் இருக்கும் பொழுது மாமான்னு கூப்பிடுவேன். அதுக்காக மரியாதை எல்லாம் பேச முடியுமா தெய்வத்தை? எல்லாரும் இருக்கும் பொழுது அப்படித்தான் கூப்பிடுவேன், இல்லாதப்ப அப்படித்தான் கூப்பிடுவேன். அதனால குவர கோயில செவல பார்த்து படிக்கிறது பாட்டு, நீயும் பதில் சொல்ல கேட்டு மாமா. மாமா கோசியா மயங்கிடலாமா ஏ மாமா, மயங்கிடலாமா. கோயில செவல பார்த்து படிக்கிறது பாட்டு, பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாமா ஏ மாமா, மயங்கிடலாமா. என்ன பாருங்க, உங்க பாட்டுல பிழை இருக்கு. என் பாட்டில் பிழையா? நான் மாமான்னு கூப்பிட்டு இருக்கேன், நீங்க மானேன்றீங்க. நீங்க யார பத்தி நினைச்சு பாடுறீங்க? நான் முருகப்பெருமானை நினைச்சு பாடுறேன். நான் என் காதலை பத்தி நினைச்சு பாடுறேன். உங்க காதலியை நினைச்சு பாடுறதுக்கு இது இடம் கிடையாது. நீங்க இதெல்லாம் ரொம்ப பேசாதீங்க. ஒத்து போன பிரச்சனை. எனக்கு நீங்க அண்ணன் வேணும். அப்ப எனக்கு முருகப்பெருமான் மாமான்னா உங்களுக்கு என்ன சித்தப்பாவை வேணும்? உங்களுக்கு மாமா தானே வேணும். மாமானே பாடுங்க. மாமா உன்னை தேடி தேடி
மயங்கிடலாம். கண்ணம்மா காதல் என கவிதை சொல்லடி ஒரு பிள்ளை தமிழ். கண்ணம்மா காதல் என கவிதை சொல்லடி செல்ல மொழிகளிலே உள்ள கொள்ளையடிப்பதே வரு துள்ளி வரும் நடையில் மன சொல்ல துடிப்பதே குடிக்காத வேடு கூட வேடு வாராயோ. கண்ணம்மா காதல் என